ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொட்டுக்கடலை உருண்டை. 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். ஒரு வானல் வச்சுக்கலாம். இப்போது அதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்சி இப்போது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நிறைய பபிள்ஸ் வந்திருக்கு. இப்போது இந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம பாகுபதம் பார்க்க போகிறோம். இப்போ இது மாதிரி உருண்டையாக வந்துட்டு இது உடையிற பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் அந்த மாதிரி வரலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வெல்லம் கொதிக்கணும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்து பார்க்கலாம். இப்போ நமக்கு நல்லா உருண்டு வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறின பிறகு தான் தெரியும். இப்போ நம்ம கரெக்டாக இது உருட்டி உடையிற பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க, நமக்கு வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம பொட்டுக்கடலையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு கொடுக்கலாங்க. கடையிலலாம் இதெல்லாம் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. ரொம்ப குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு பாத்திரத்தில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் இப்போ நம்ம அதை கிளறி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். லைட்டாக எண்ணெய், நெய் இல்லை லைட்டாக தண்ணி கூட தொட்டுக்கோங்க. இது மாதிரி சூடாக இருக்கும்போது உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, இது டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.